இதனாலதான் பாதி பேர் மருந்து அடிக்காம தூக்கல தங்கி சாகும். என்னடா வெளிநாட்டுல இருக்கும்போது அப்படி இப்படின்னு போட்டு சுத்தினா அங்கங்கன்னு போஸ்டர் போட்ட ட்ரெஸ்ஸிங் என்னமோ வேற மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஊர் கட்டப். இப்படித்தான் ட்ரௌசரிங் விசிறமா போட்டு வயலுக்குள்ள சுத்துறதுதான் நமக்கு சோழியே இந்த வெக்கேஷன் டைம்ல. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழை தான் பார்க்க போறோம். வாழையை போட்டு 10 மாசத்துக்குள்ள வெட்டி எடுக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சி போயிருது. துட்டு கூட கொடுத்துடலாம் பொழுது வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. வேலை பார்க்கறோம் அவளை வெறும் காட்டில் போயிட்டானா எங்க போயிட்டானே தெரியல. உள்ளூர்ல ஒருத்தன் இல்லை. பெரிய கொடுமை என்னன்னா 10 மாசத்துல காசு கிடைக்கும்னு சொல்ற வாழையில என்ன ஆகுது அப்படின்னா 10 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு உழவு 2 உழவு 3 உழவுன்னு உழவி அதுக்கு அடுத்தால கண்ணை போட்டு பாரை போட்டு அதுக்கப்புறம் உரத்தை வச்சு வாழையை வளர்த்து 10 மாசத்துக்குள்ள வெட்டி எடுக்கணும். அந்த 10 மாசத்துல வெட்டி எடுக்கும் போது எவ்வளவு ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல நம்ம வாழை போடணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆகுது. அதாவது வாழை போட்டு வெட்டி எல்லாத்தையும் மேல கொண்டு வரது. வெட்டி எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கும் போது பார்த்தா அது ரேட் இருக்காது. வாழையோட ரேட்டு கொஞ்சமாச்சு அதிகமா போனா தானே கொஞ்சமாச்சு நமக்கு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தாலியும் கிடைக்க மாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. இதனாலதான் பாதி பேர் மருந்து அடிக்காம தூக்கல தங்கி சாகும். கொஞ்சம் பல்கா பண்றவங்க கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு தான் இந்த சின்ன சின்ன விவசாயம் பண்ணணும் தான் அவளை பேர் மாட்டிட்டு தெருவில் நிற்கான்னு பாதி பேர் வாழையே போடாம ஊரை விட்டு காலி பண்ணி போகக்கூடிய நிலைமெல்லாம் நிறைய பேருக்கு வந்துடும். இதுதான் வாழையில வந்து ஒரு சில வாழை 10 மாசம், ஒரு சில வாழை 12 மாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னமோ போட்டிருக்கிறது என்னமோ இது ரசகதிலே போலதான். எனக்கு என்னமோ விவசாயத்தை பத்தி தெரியாது. நீ இவ்வளவு வாய்க்கிலேயே மயிர் பேசி உனக்கு எல்லாம் விவசாயம் பத்தி தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. ஏதோ கொஞ்சம் தெரியும். எங்க அம்மா சொல்லி இதெல்லாம் யாரு பாத்துக்கிட்டு தான் கேட்டேன். எங்க அம்மா வசந்தா தான் பாத்துக்கிட்டு தான் எவ்வளவு. இதுலயும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பாதி விஷயம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்றதை வச்சு அடிச்சு விட்டுக்கிட்டு கூட கொடுத்துடலாம். ஊர்ல ஒருத்தன் இல்லை. எல்லாரும் காடு கிளம்பி எங்க போனாம்னே தெரியல. பாதி பேர் வெளியே வேலைக்கு போயிட்டான். ஊர்ல விவசாயத்தை விட்டுட்டு லாபம் என்னமோ இருக்கு. ஒரு சில வருஷத்துல நல்லாவே லாபம் இருக்கு. ஒரு சில வருஷம் 1.5 லட்சம் ரூபா போட்டு விட்டோம்னா 10,000 20,000 கூட கிடைக்க மாட்டேங்குது வாழை. இதுதான் வாழையோட ஸ்டோரி. வாழைப்பழம் நம்ம ஈஸியா சாப்பிடுவோம். பழம் வந்து ஈஸியாலாம் யாருக்குமே கிடைச்சிருது இல்லை. 10 மாசத்துல இருந்து 11 மாசம் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் வாழைப்பழம். ஒரு ஏக்கர்ல நம்ம வாழை போட்டோம் அப்படின்னா ஒரு 1000 இருந்து 1100 வாழை போடலாம்னு நினைக்கிறேன். ஆனா செலவு என்னமோ எல்லாமே ஆட்களை வச்சு தான் பாக்கிறேன். எனக்குமே வாழையை பத்தி ஃபுல்லா தெரியுமான்னு கேட்டா எனக்குலாம் வாழையை பத்தி ஃபுல்லா தெரியாது. எங்க அம்மா ஏதோ சொல்லி தருவா, அதை வச்சு நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களும் கொஞ்ச நாள் ஊருக்குள்ளேயே கிடையாது. எல்லாருமே காடு கிளம்பி போனதுனால விவசாயத்தை பத்தி அந்த அளவு எங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எங்க அம்மாட்ட கேட்டு நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர். இதுதாங்க வாழையோட ஸ்டோரி. பாய்.